ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். சென்னை மயிலாப்பூர் அடுத்த விசாலாட்சி தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சேகர். 57 வயதான இவர் காவலாளியாக வேலை செய்து வந்தார். சேகருக்கு திருமணமாகாத நிலையில் தன்னுடைய வருமானத்தில் கிடைக்கும் பணத்தை வைத்து தனது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வந்துள்ளார். இதனிடையே அதே விசாலாட்சி தோட்டத்தில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வருபவர் திருநங்கை ஜெசிகா. இவருக்கு 19 வயதாகிறது. திருநங்கை ஜெசிகா கடந்த 7ஆம் தேதி இரவு வீட்டு அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு மதுபோதையில் நின்று கொண்டிருந்த காவலாளி சேகர் ஜெசிகாவை வழிமறித்து தொட்டு பேசியதாக சொல்லப்படுகிறது. இதனால் திருநங்கை ஜெசிகா சேகரை எச்சரித்து தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் நடந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாற திடீரென ஆத்திரமடைந்த ஜெசிகா சேகரை அடித்து உதைத்து அங்குள்ள சுவற்றில் மோதியுள்ளார். இந்த தாக்குதலில் சேகருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளார். இதனால் பயந்து போன ஜெசிகா உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இதையடுத்து அடுத்த நாள் காலை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சேகரை மீட்டு ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் மருத்துவமனை நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் அபிராமபுரம் போலீசார் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதன் நீட்சியாக சேகரை தாக்கிய ஜெசிகா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போலீஸ் விசாரணையில் சேகர் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறி ஜெசிகாவும் அவர் மீது புகார் அளித்தார். இத்தகைய சூழலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காவலாளி சேகர் கடந்த 12ஆம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி திருநங்கை ஜெசிகாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருநங்கை ஜெசிகாவை பொறுத்தவரை அவர் சிறு வயதிலிருந்தே சேகரின் குடும்பத்தாருக்கு பழக்கமானவர். குழந்தை பருவத்தில் அடிக்கடி சேகரின் வீட்டிற்கு சென்று விளையாடி வந்துள்ளார். இந்த சூழலில் ஜெசிகா தனது சிறு வயதில் சேகர் வீட்டிற்கு செல்லும் போதே அவர் திருநங்கையிடம் அத்துமீறினாரா அல்லது மதுபோதையில் கிண்டல் செய்ததால் அவர் கொல்லப்பட்டாரா என போலீசார் பல்வேறு கோணங்களில் துப்பு துளைக்கி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.